சினிமா உலகில் பல வேடிக்கையான வினோதமான சம்பவங்கள் நடப்பதுண்டு. அப்படித்தான் நாகேஷ் நாடக உலகில் இருந்தபோது அவரை ஏமாளியாக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. நகைச்சுவை தென்றல் நாகேஷும் அவருடைய சில நண்பர்களும் கூட்டாக சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்த விரும்பினார்கள். அதற்கான பெரும்பாலான பொறுப்புகளை நாகேஷ் ஏற்றுக்கொண்டார். நாடகத்திற்கு வைத்த பெயர் ஏமாளி. நாடகத்தின் அரங்கேற்ற நாள் வந்தது. நாகேஷுக்கு பெரிய நம்பிக்கை, நாடகம் பிரமாதமாக வரவேற்பு பெறும் என்று. நிறைய பேர் பார்த்தார்கள், கைத்தட்டினார்கள், ரசித்தார்கள். நாடகம் முடிந்தது. நாகேஷ் மேக்கப்பை கலைப்பதற்காக உள்ளே வந்தார். உடனே அவரை அவரது நண்பர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நாடகம் எப்படி இருந்தது, வசூல் எவ்வளவு வந்தது என்றார்கள். நாம் நாடகம் போட்டோம், ரசிகர்கள் நமக்கு நாமத்தை போட்டு விட்டார்கள். அட போங்கப்பா, நாடகத்திற்கு என்னடா தலைப்பு கொடுத்தோம், ஏமாளின்னு தானே, நாம தான் இப்போ ஏமாளிகள், ஏமாளி ஆயிட்டோம் என்று சொன்னதோடு நமக்கு 300 ரூபாய் நஷ்டம் என்றார் நாகேஷ். கேள்வி கேட்ட நண்பர்கள் ஒன்றும் சொல்லாமல் முகத்தை தொங்க போட்டு கொண்டு கிளம்பி போய்விட்டார். இப்படி ஒரு நாடகம் போட்டு ஒரு தடவை ஏமாளி ஆனதோடு சரி. அதற்கு பிறகு நாகேஷ் மிகவும் தெளிந்து விட்டார். அவருடைய படங்களில் நடிக்கப் போகும்போது கராராக சம்பளம் பேசி கராராக வாங்கிவிட்டு தான் வெளியே வருவார். கரார் பேர் வழி என்று பெயர் பெற்றார் நாகேஷ். அதன் பிறகு சினிமா உலகின் அன்றைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர்கள், அவர்களுக்கான சென்டிமெண்ட் வேறு மாறி இருந்தது. அதாவது டைரக்டர் ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், KS கோபாலகிருஷ்ணன், முக்தா வி சீனிவாசன், TR ராமண்ணா போன்ற டைரக்டர்களுக்கு ஒரு ஒற்றுமையும் உண்டு. என்னவென்றால், சினிமாவில் அவர்கள் இயக்கிய முதல் முயற்சிக்கும் இரண்டாவது முயற்சிக்கும் பெரும் சங்கடம்தான் உண்டது. முதலில் வெற்றி, இரண்டாவதில் தோல்வி என்பார்களே அப்படி. முக்கோண காதல் ஸ்பெஷலிஸ்டான ஸ்ரீதர் இயக்கிய முதல் படம் கல்யாண பரிசு. இது மாபெரும் வெற்றி பெற்று வெள்ளி விழா கொண்டாடியது. அவருடைய அடுத்த படம் மீண்ட சொர்க்கம் படுதோல்வி அடைந்தது. அதே போல இயக்குனர் சீகரம் கே பாலச்சந்தர் முதலாக டைரக்ஷன் செய்த படம் நீர்க்குமிழி. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அவருடைய அடுத்த டைரக்ஷனில் வெளிவந்த படம் நாணல் தோல்வி கண்டது. இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் முதலில் டைரக்ஷன் செய்த படம் சாரதா. அது மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனால் அவருடைய இரண்டாவது படமான தெய்வத்தின் தெய்வம் படுதோல்வி அடைந்தது. தெய்வம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. முக்தா வி சீனிவாசன் டைரக்ஷன் செய்த முதல் படம் முதலாளி. இந்த படத்தில்தான் பிரபல நடிகை தேவிகா அறிமுகமானார். முதலாளி மாபெரும் வெற்றி பெற்றது. அதே முக்தா சீனிவாசன் டைரக்ஷன் செய்த அடுத்த படம் பாஞ்சாலி படுதோல்வி அடைந்தது. இயக்குனர் TR ராமண்ணா முதலில் டைரக்ஷன் செய்த படம் வாழ பிறந்தவள். அந்த படம் வெற்றி பெற்றது. அவருடைய அடுத்த படம் மிகப்பெரிய சாதனை படமாக அமைந்தது. அதாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நட்சத்திர தூண்களான MGRம் சிவாஜியும் சேர்ந்து நடித்த கூண்டுக்கிளி திரைப்படம் அவருடைய இரண்டாவது படம். அது TR ராமண்ணாவின் இந்த இரண்டாவது படம் கூண்டுக்கிளி படுதோல்வி அடைந்தது. இதில் இன்னொரு விசேஷம், இவர்களில் TR ராமண்ணா, முக்தா வி சீனிவாசன், ஸ்ரீதர் மூவருமே தயாரிப்பாளர்களாகவும் இயக்குநர்களாகவும் இருந்தவர்கள். KS கோபாலகிருஷ்ணன் ஸ்டூடியோ அதிபரானார். பாலச்சந்தர் இன்றும் அதைத் தொடர்ந்து பல படங்களை இயக்குவதிலே குறியாக இருந்தார். அவரும் ஒரு காலகட்டத்தில் தயாரிப்பாளரானார். காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு அதிகமான பாடல்களை பாடியவர். காலங்களில் அவள் வசந்தம் உட்பட அதிகமான பாடல்களை பாடியவர் பாடகர் PV சீனிவாஸ். அவர் எப்போதும் அவருடைய சட்டையில் எப்போதும் 4 கலர் பேனா வைத்திருப்பார். 4 அவருக்கு சென்டிமெண்ட் 4 நம்பராம். அதனால் எப்போதுமே அவருடைய சட்டை பையில் 4 பேனாக்களை வைத்திருப்பார். அதுதான் அவருடைய ராசி. KV மகாதேவன் மிகப்பெரிய இசையமைப்பாளர். அடிமை பெண் படத்தின் இசையமைப்பாளர் அவர்தான். சின்னப்பா தேவரின் படங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அவர்தான் இசையமைப்பார். அவர் இசையமைப்பாளர் என்று மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும்.
அவர் குமாரி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு பின்னணி பாடியிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் பாடியது ஒரே ஒரு பாடல், அதுவும் எம்ஜிஆருக்காக மட்டும்தான் பாடினார் என்பது இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.